நானும் நீங்க பார்த்துட்டு இருக்க டெக்கிஜா தமிழ். கூகுள் ஃபைனலா அவங்களுடைய கூகுள் ஸ்டோரை அஃபிஷியலா லான்ச் இந்தியாவில் வந்து பண்ணிட்டாங்க. இவ்வளோ நாளாக நம்ம பிக்சல் டிவைசஸ் இல்லை கூகுளோடைய ஏர்பட்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தோம்னா டேரெக்டாக வெப்சைட்குள்ளே கிடையவே கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் கிட்ட போய்ட்டு வாங்குற மாதிரி தான் இருக்கும். அப்படி ஃப்ளிப்கார்ட் கிட்ட வாங்கும்போது என்னென்ன பஞ்சாயத்தெல்லாம் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர்ஸ் இது எல்லாமே என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்துருப்போம். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா, டேய் உன் ஃபோன் தான்டா, நீ உன்னோட வெப்சைட்லேயே வித்தாலே நாங்கள் வாங்கிப்போண்டா அப்படின்ற ஃபீல்டில் தான் இருந்திருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை அட்ரஸ் பண்ணி இந்தியாவில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு ஆன்லைன் ஸ்டோராக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சக்கூடிய சீக்கிரத்தில் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, கூகுள் ஸ்டோர்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா எப்படி யூஎஸ்லாம் எப்படி நிறைய ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட எதிர்பார்ப்பு. நிறைய கூகுள் ஃபேன்ஸ், நிறைய பேர் பிக்சல் ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து இதை எதிர்பார்த்து தான் இருந்திருப்பீங்க. இப்போ எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ஸ்டோர் லான்ச்சை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சில ஆஃபர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆஃபர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு அவங்களுடைய பிக்சல் டிவைசஸ்லேருந்தே வந்துடலாம். பிக்சல் டிவைசஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் 9லேருந்து வந்து ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. பிக்சல் 9 வந்து இப்போ தான் லான்ச் ஆச்சு. 50,000 அப்படின்னு சொல்லி ப்ரைஸிங் வந்து பண்ணியிருந்தாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து கேஷ்பேக், அதான் கார்டு டிஸ்கவுண்ட் வந்து 3,000 போக வந்து பார்த்தீங்கன்னா 46,999 ரூபாய்க்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஃபோன்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா 24 மந்த்ஸ்க்கான நோ காஸ்ட் இஎம்ஐ வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டியது, பிக்சல் 9ஏக்கு பெரிய டிஸ்கவுண்ட் அப்படின்ற மாதிரி இல்லை. ஆனால் பிக்சல் 9 அப்புறமா 9 ப்ரோ எக்ஸல் அப்புறமா 9 ப்ரோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டீல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா 80,000 ப்ரைஸிங்கு, கூகுள் ஸ்டோர் டிஸ்கவுண்ட்டாக வந்து ஒரு 5,000 டிஸ்கவுண்ட் வந்து பண்ணுறாங்க. இன்ஸ்டன்ட் கேஷ்பேக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 டிஸ்கவுண்ட் ஆகுது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிடுவீங்க. எவ்வளோ கரெக்டான ப்ரைஸ் கொடுப்பீங்கன்னா 67,999 ரூபா கொடுத்து நீங்கள் பை பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு 5,000 கிரெடிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஸ்டோர் கிரெடிட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் ஸ்டோர் ஆப் உள்ள வந்து கிரெடிட்ஸாக வந்து உட்காரோம். அந்த கிரெடிட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் கூகுள் ஆப் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, கூகுள் ஆப்பில் போயிட்டு ஏதாவது ஃபோனோ இல்லை ஏர்பட்ஸோ இல்லை ஏதோ கேஸோ வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 9 ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல டீல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா 1,10,000 அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 டேரெக்டாக ஸ்டோர் டிஸ்கவுண்ட், 10,000 கார்டு டிஸ்கவுண்ட் போக வந்து பார்த்தீங்கன்னா 89,999 ரூபா அப்படின்ற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு 10,000 வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்ம பர்ச்சேஸ்லாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்ஸாக வந்து ஒரு 10,000 கிரெடிட்ஸ் வந்து உட்காரும். அந்த 10,000 கிரெடிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் போனஸாக இப்போ ஒரு ஃபோனை வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேல்யூ வந்து ஒரு 4,000 இல்லை 5,000 தான் போகுதுன்னா எக்ஸ்சேஞ்ச் போனஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம டிவைஸ் ஒரு 4,000 5,000 போகுதுன்னா அது போக ஒரு 10,000 12,000 அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி வந்து வச்சிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதா ப்ரைஸிங். இது மட்டும் இல்லாமல் ட்விட்டரில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன் டைம் கோட் அப்படின்ற மாதிரிலாம் வந்து போடுறாங்க. அந்த கோடை யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இன்னும் டிஸ்கவுண்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஆனால் அது எப்போ ஒர்க் ஆகும் எப்போ ஒர்க் ஆகாதுன்னு தெரியல. ஒருவேளை நீங்கள் கூகுள் ஸ்டோரில் ஏதாவது போயிட்டு பிக்சல் ஃபோன்ஸ் வாங்கலான்னு இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு தடவை எக்ஸூல்ல போயிட்டு கூகுள் ஸ்டோர் லான்ச் அப்படின்ற மாதிரி தேடி பாருங்க. இது மாதிரி ஏதாவது கூப்பன் கிடைக்கும், அந்த கூப்பனை போட்டு பாருங்க. ஒர்க் ஆச்சு அப்படின்னீங்கன்னா ஓகே, ஒர்க் ஆகலனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ இதுலயே வந்து எக்ஸ்சேஞ்ச் போனஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்சேஞ்ச் போனஸ்லாம் ஓகே, ஆனா இதை யார் எக்ஸ்சேஞ்ச் எடுக்க போறா அப்படின்றதுல தான் பெரிய கேள்விக்குறியே இருக்கு. ஏன்னா இதை எடுக்க போறது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா கூகுள் வந்து எடுக்க போறது இல்லை. டைரக்டா கூகுள் வந்து ட்ரேடிங் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு நல்ல வேல்யூ வந்து கிடைக்கும். அந்த ஆப்ல என்ன மாதிரி வேல்யூ கிடைக்குதோ அதே மாதிரி வந்து கிடைக்கும். ஆனா இங்க எடுக்க போறது ஒரு தேர்ட் பார்ட்டி செல்லரான கேஷிஃபை தான் வந்து எடுக்க போறாங்க. எப்படி வேற மிச்ச பிராண்ட்ஸ்லாம் இருக்காங்களோ, எப்படி ஒன் பிளஸ், ரியல்மி, ஓப்போ, ஐக்கூ இவங்க எல்லாருமே வந்து கேஷிஃபை தான் இருக்காங்க. அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்டும் கேஷிஃபை தான் இருக்கு. அதே மாதிரி தான் இதுலயும் கேஷிஃபை தான் அந்த எக்ஸ்சேஞ்ச் பார்ட்னராக இருக்க போறாங்க. அப்படின்ற போது அங்கே எந்த அளவுக்கு இதுல ஆப்ல காமிக்கிற வேல்யூவே வரும் அப்படின்றது நம்மளுக்கு வந்து கேள்விக்குறி தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிக்சல் 9 நீங்கள் வாங்க போறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் போட்டு வாங்குறீங்க. எக்ஸ்சேஞ்ச் போடுற ஃபோன் வந்து ஒரு 3,000 போகுது. அது இல்லாமல் அடிஷ்னலாக அந்த எக்ஸ்ட்ரா போனஸில் ஒரு 6,000 9,000 கழிஞ்சிருது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டேரெக்டாக இந்த கார்டு ஆஃபர் இதெல்லாம் போட்டு 68,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ 68,000 இருந்து 9,000 லெஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு வேல்யூ வந்து வச்சிருப்போம். இது வந்து 68,000 அப்படின்ற போது நம்மளுக்கு ஒரு 59,000 வாங்கிடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருப்போம். அப்போதான் கேஷிஃபை வந்து குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி வந்து இதெல்லாம் ஓகே, யூஸ்டு மார்க்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃபோன் யூஸ் பண்ணி தான் யூஸ் மார்க் இருக்க தான் செய்யும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஆனால் அவங்க வந்து அதை எப்படிடா ப்ரைஸை ட்ராப் பண்ணி நம்ம இவங்க கிட்ட இருந்து எப்படி இன்னும் ஒரு 4,000 5,000 கம்மி பண்ணுறது அப்படின்றத
வந்து கேஷிஃபை வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. இது வந்து உண்மை. இது எவ்வளோ பேர் ஃபேஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. நீங்கள் யாராவது கேஷிஃபைல எக்ஸ்சேஞ்ச் போட்டு வாங்கும்போது இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு ஹை அண்ட் டிவைசஸில் போடும்போதும் சரி, லோ அண்ட் டிவைஸில் போடும்போது நம்மளுக்கு ஒரு 1000 ரூபா 1500 அந்த மாதிரி வந்து லெஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. இல்லை மினிமம் 500 ரூபாயாவது எப்படியாவது லெஸ் பண்ணிடுறாங்க. என்னதான் பில்லு வாரண்டி இது எல்லாத்தையுமே வச்சு கொடுக்கும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா இது நடந்துட்டு தான் இருக்கு. இங்கே டேரக்டா யூஎஸ்ல இருக்க மாதிரி அவங்க வந்து இல்லப்பா நாங்கள் யாரும் இந்த தேர்ட் பார்ட்டியாக நம்புறது இல்லை, நாங்களே வந்து ட்ரேடிங் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி எடுத்தோம்னா இன்னும் யூசர்ஸ்க்கு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் தென் நான் இங்கே காமிக்கிற வேல்யூ வந்து எடுக்க முடியும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இங்கே இன்னும் தேர்ட் பார்ட்டியாக தான் நம்பிட்டு இருக்காங்க. இதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். இப்போ இந்த கூகுள் ஸ்டோர் ஆஃபர்ஸ்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிக்சல் ஃபேனாக இருக்கவங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும். இது கூடவே அந்த ஆஃப்லைன் ஸ்டோரு, அப்புறமா ஆஃப்லைன்லேயே சர்வீஸ் சென்டர், ஆஃப்லைன் சர்வீஸ் சென்டர்லாம் ரொம்ப அதிகம். சரி, அட்லீஸ்ட் ஆஃப்லைன் ஸ்டோர்லாம் எடுத்துட்டு வந்தாங்கன்னா கூட இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் யாராவது பிக்சல் 9 சீரிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், யூசர் ரிவ்யூ ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட்டும் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா 3 ஃபோன் வந்து என்னோட மைண்டில் வந்து ஓடிட்டு இருக்கு. பிக் பில்லியன் டே சேல் இல்லைனா கிரேட் இந்தியன் சேல் வரும்போது எடுக்கலாம். இந்த 3த்துல ஏதோ ஒன்று எடுக்கலாம். ஒன்று பிக்சல் 9A, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் 9, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோடைய S24 ஆர் S24 ப்ளஸ் பட்ஜெட்டை பொறுத்து அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வேணாம், இது ரெண்டுமே எக்ஸினோஸ், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டென்சார் அப்படின்றனால அதை ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக நம்ம பர்ஃபார்மன்ஸ் வைஸாகவே வந்து போயிடலாம். OnePlus 13R போகலாமா? ஏன்னா எடிட் பண்ண போகிறேன், வீடியோ வந்து அதில் தான் ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் வந்து இதை வந்து பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் யாராவது இந்த 3 டிவைஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி என்னோட வீடியோவில் உங்களை வந்து சந்திக்க மாட்டேன். பேசுகிறோம். நான் நந்து.